மோடி எப்படி பிரதமரானார்? 2 நாளில் 3000 முஸ்லிம்களை படுகொலை செய்ததுதான். இல்லை என்றால் அவர் சராசரியாக ஒரு மாநில முதலமைச்சராகவே காலம் கழித்திருக்க முடியும். குஜராத்திலே அவர் முதலமைச்சராக இருந்த போது திடீரென்று கோத்ரா ரயில் இணைப்பு சம்பவத்தை காரணம் காட்டி அவர் குண்டர்களை ஏவிவிட்டார், போலீஸை ஏவிவிட்டார். அவர் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்தார். 2 நாட்களில் 3000 முஸ்லிம்கள், அப்பாவி முஸ்லிம்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். கர்ப்பிணி முஸ்லிம்களின் வயிறு கிழிக்கப்பட்டது. வயிற்றில் இருந்த சிசுவையும் வெட்டி வீசி எறிந்தார்கள். இந்த கொடூரம் உலகம் முழுவதும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. RSS இயக்கத்திற்கு நம்பிக்கையை தந்தது. இவர்தான் நாம் எதிர்பார்த்த சரியான நபர். மோடி தான் நாம் எதிர்பார்த்ததை போல சாதித்து காட்டியிருக்கிறார். இவரை போல் ஒரு வன்முறை வெறியாட்டத்தை அரங்கேற்றுவதற்கு யாரும் கிடைக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருந்தாலும் ஓரம் கட்டிவிட்டு, அத்வானியை ஓரம் கட்டிவிட்டு, மனோகர் ஜோஷியை ஓரம் கட்டிவிட்டு, சுஷ்மா ஸ்வராஜை ஓரம் கட்டிவிட்டு, ராஜ்நாத் சிங்கை ஓரம் கட்டிவிட்டு மோடியை பிரதமர் வேட்பாளராக RSS அறிவித்தது. ஏற்றுக்கொண்டார்கள்.